Hi students, welcome back to Learning Journey. Herself, H-E or her, S-E-L-F, herself அப்படின்னா அவளாகவே. இப்போல்லாம் என்னோட மகள் கல்யாணத்துக்கு பிறகு அவளாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டா. செம்மையாக சமைக்கிறா, அருமையாக சமைக்கிறா, அவளாகவே சமைச்சிட்டா. என்னோட ஹெல்ப் எல்லாம் கேட்குறதே இல்லை, அவங்க மாமியார் ஹெல்ப்பு கூட கேட்குறது இல்லை, அவளாகவே சமைச்சிட்றா, அருமையாக சமைச்சிட்றா. இப்படி திரும்பி பார்க்குறதுக்கு டக்குன்னு சமைச்சு எடுத்து வச்சிட்றா. எல்லாம் சமைச்சிட்டு கிடைச்சல சாப்பாடு வைக்க மறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் சம்டைம்ஸ் நம்ம அப்படி பண்ணுவோம் இல்லையா, எல்லாம் சமைச்சு எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். பார்த்தா சாப்பாடு வைக்க மறந்துருப்போமே. வெறும் ரசத்தையாக குடிக்க முடியும், சாம்பார் கூட்டெல்லாமல் சாப்பிட முடியும். மெயினாக சாதம் மட்டும் இருந்தால் கூட இத்தனை மோர் சாதமாக சாப்பிட்டுட்டு போகலாம். எல்லாம் முடிச்சுட்டு என்னவோ மிஸ்ஸிங்காக இருக்கே அப்படின்னா பார்த்தா சாப்பாடு வைக்க மறந்துட்டோம். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இது வேறு, பை ஹர்செல்ஃப், அதாவது ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளாகவே. 6 மாதத்துக்கு முன்னால் அம்மா வாமா எனக்கு சாப்பாட்டுக்கு செஞ்சு தரதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, மாமியார் வீட்டிலலாம் நான் போய் சமைக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா, அவங்களாம் ரொம்ப டேஸ்ட்டாக பெஸ்ட்டாக சமைச்சிருவாங்க, அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரசம் மட்டும்தான் வைக்க தெரியும், இந்த சாம்பார் பிரியாணிக்கெல்லாம் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாமா, ஆன்லைனில் வாமா, இல்லை ஃபோனில் சொல்லுமா, அதெல்லாம் உனக்கு எத்தனை தடவை நீ பண்ணியிருக்க, எதுக்கு பயந்துக்கிற, நீயே பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா. இப்போ என் மக 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு. இப்போ அவளாகவே சமைச்சிட்றா, டக்குன்னு சமைச்சிட்றா, அவளாகவே சமைச்சிட்றா, யாரோட உதவியும் அவள் கேட்கறதில்ல. ஷீ குக்ஸ் பை ஹர்செல்ஃப். அவள், ஷீ குக்ஸ் சமைக்கிறா, அவளாகவே, பை ஹர்செல்ஃப். ஹர்செல்ஃப் அப்படின்னா அவளாகவே.